சித்த மருத்துவத்துல வந்து பொன்னாவாரை அப்படின்னு சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும், சித்த மருத்துவ கடைகள்லயும் கிடைக்கும். பொன்னாவாரை பொடி ஒரு அரை ஸ்பூனும், வில்வ இலை பொடி ஒரு அரை ஸ்பூனும் டெய்லியுமே இரவு உணவுக்கு பிறகு வெந்நீர்ல எடுத்துட்டே வரலாம். ஸோ இரவுல வெந்நீர்ல எடுக்கும் பொழுது பொன்னாவாரை சூரணத்துக்கு என்னென்னலாம் தன்மைகள் இருக்கு தெரியுங்களா? குறிப்பா வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், வெயிட் லாஸை வந்து ப்ரொமோட் பண்ற விஷயமாகவும் இந்த பொன்னாவாரை சூரணம் இருக்கும். மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய தன்மையும் வந்து பொன்னாவாரை சூரணத்துக்கு இருக்கு. ஸ்கின் டீடாக்ஸ் பண்ணக்கூடியது, உங்க தோல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தோம்னா பொன்னாவாரை சூரணத்துக்கு இருக்கு. எப்பயுமே ஸ்கின்ல ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டால் தானே நமக்கு அது வந்து திருப்தியாக கொடுக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மஞ்சளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மஞ்சளை வந்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்து அது கூட வந்து நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் லெமன் சேர்த்து, வைட்டமின் சி சத்து தான் வந்து ஸ்கின் ரிப்பேரிங் விட்டமின், அது நமக்கு தெரியும். அதனால மஞ்சள் அந்த தன்மை இருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி எங்கெல்லாம் தோல்ல வந்து அந்த அடர்த்தியான கருமை நிறம் படைஞ்சிருக்கோ, அந்த சாம்பல் பூத்த மாதிரி நிறம் இருக்கோ, அந்த இடங்கள்ல இரவு நேரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க நார்மலா வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிடலாம். தொடர்ச்சியா இந்த பேக்கும் போட்டுட்டு டெய்லி இரவு உணவுக்கு பிறகு நான் சொன்ன அந்த பொன்னாவாரை வில்வ சூரண கலவையும் நீங்க எடுத்துட்டே வாங்க. கண்டிப்பா உங்க பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனை குறையும். உங்க தோல் நிற மாற்றங்களும் வந்து படிப்படியாக உங்களால இயற்கையான நிறத்தை அடையும். பயன்படுத்தி பாருங்க.